Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோல நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நெத்திலி 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதோட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே வீட்ல எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இது ஒரு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: நெத்திலி மீன் 250 grams, தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கணும். நான் சிவப்பு அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். திக்கான ஒரு பேஸ்ட்டாக இதை ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மீனில் நல்லா இது ஒட்டும். இப்போ இதில் நெத்திலி மீனையும் சேர்த்துக்கணும். நான் மீனை மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிட்டனால மசாலாவில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கல, இல்லைனா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நெத்திலி மீனை மசாலாவில் நல்லா பரட்டிடணும். இந்த மசாலா நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக இருந்தால் தான் மீனில் நல்லா ஒட்டும். இது அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனோடனே அடுத்த சைடு இதை ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கணும். மீன் நல்லா குக் ஆகி 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைலில் நெத்திலி 65 இப்போ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.